திரு சாவி அவர்களின் நகைச்சுவை தொடர் வாஷிங்டனில் திருமணம். சாப்டர் 3. இங். இதுதான் வாஷிங்டன் டிசி என்றான் டெல்லி பஞ்சு. இதென்னடா டிசி ஏசின்னு, வாஷிங்டன் என்று சொன்னால் போதாதோ என்று கேட்டார் மாமா. ஒருவேளை இங்கெல்லாம் டிசி கரண்டா இருக்கும் என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். அம்மாஞ்சி வாத்தியாருக்கு சிரிப்பு தாங்கவில்லை. சாஸ்திரிகளே, உமக்கு தெரியாவிட்டால் அசட்டு பிசட்டு என்று உளராதேயும். டிசி என்றால் அது இனிஷியல் ஐயா, இது கூட தெரியாமல் அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்து விட்டீரே என்று பரிகாசம் செய்தார். அது கரண்ட்டும் இல்லை, இனிஷியலும் இல்லை. டிசி என்றால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்று அர்த்தம் என்றான் டெல்லி பஞ்சு. ஓஹோ, அப்படியா விஷயம் என்றார் மாமா. விமானம் வாஷிங்டன் நகரை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதோ வெள்ளி ரிப்பன் மாதிரி தெரிகிறதே, அது என்னம்மா என்று ஏரோஸ்டஸ் லல்லியை பார்த்து கேட்டாள் அத்தை. அதுதான் போட்டோமேக் நதி என்றாள் லல்லி. போடா மக்கு நதியா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் சாஸ்திரிகள். போடா மக்கும் இல்லை, வாடா புத்திசாலியும் இல்லை, போட்டோமேக் என்று சரியாக சொல்லும் என்று சாஸ்திரிகளை திருத்தினார் அம்மாஞ்சி. திவ்யமான தீர்த்தம், மெட்ராஸுக்கு போகிற பொழுது 4-5 செம்பிலே எடுத்துக்கொண்டு போகணும் என்றார் சாஸ்திரிகள். இது கூட கங்கா தீர்த்தமா என்ன, செம்பிலே அடைத்து கொண்டு போவதற்கு? அம்மாஞ்சி வாத்தியார் சாஸ்திரிகளின் அசட்டுத்தனத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டார். நதிக்கு பக்கத்திலே குளம் மாதிரி ஒன்று தெரிகிறதே, அது என்னடா பஞ்சு என்று கேட்டார் மாமா. அதுக்கு டைடல் பேசின் என்று பெயர். வாஷிங்டனிலேயே அது ரொம்ப அழகான இடம். அதை சுற்றிலும் இருப்பது ஜப்பான் தேசத்து செர்ரி மரங்கள். ஏப்ரல் மாதத்திலே அந்த மரங்கள் பூத்து குலுங்குகிற பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை பார்க்க பல தேசங்களிலிருந்து காதலர்கள் ஜோடி ஜோடியாக வருவார்கள் என்று கூறிக்கொண்டே லல்லியை ஒருமுறை கடைக்கண்ணால் கவனித்தான் பஞ்சு. சாஸ்திரிகளே, நாம் 2 பேரும் இன்றைக்கே ஜோடியாக போய் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து விடலாம் என்றார் அம்மாஞ்சி. அதோ ஒரு மண்டபம் தெரிகிறதே, அதுதான் லிங்கன் மண்டபம். அப்ரஹாம் லிங்கன் மண்டபமா என்றார். ஆமாம் என்றான் பஞ்சு. ஹர ஹர என்று அந்த மண்டபத்தை நோக்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, எதுக்காக இப்பொழுது கன்னத்திலே போட்டுக் கொள்கிறீர்கள்? அம்மாஞ்சி கேட்டார். லிங்கம் வைத்து மண்டபம் கட்டியிருக்காளே, மகாலிங்கம் ஜம்புலிங்கம் மாதிரி அமெரிக்காவிலே ஆப்ரஹாம் லிங்கம் விசேஷம் போலிருக்கு என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் சொன்னதை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்தனர் அனைவரும். பாவம், சிரிக்காதீங்க, சாஸ்திரிகள் அப்பாவி மனிதர். அமெரிக்காவுக்கு புதுசு இல்லையா, கழுத்திலே லிங்கம் கட்டியிருக்கிறவாளுக்குத்தான் லிங்கன்னு பேருங்கிறது அவருக்கு தெரியாது என்று வியாக்கியானம் செய்தார் அம்மாஞ்சி. பேஷ், இவர் அவரை விட பிரகஸ்பதி என்று எண்ணிக்கொண்டான் பஞ்சு. எல்லாரும் அங்கே பாருங்கள், கேபிட்டல் டோம் தெரிகிறது என்றாள் ஏரோஸ்டஸ். அனைவரும் லல்லி சுட்டிக்காட்டிய அந்த கட்டிடத்தையே கண்கொள்ளாமல் பார்த்தார்கள். அடே அப்பா, இவ்வளவு பெரிய கட்டிடம், இட்லி பானை மூடி மாதிரி பிரம்மாண்டமா இருக்கே என்று அதிசயப்பட்டனர் அத்தையும் பாட்டியும். உலகிலேயே மிகவும் முக்கியமான கட்டிடம் அது என்றான் பஞ்சு. அமெரிக்கால் சாமானியப்பட்டவாளா என்ன, இந்தியாவுக்கு கோடி கோடியா ஹெல்ப் பண்றவாளாச்சே, அவ தீர்காயுசா இருக்கணும் என்று ஆசீர்வதித்தார் அம்மாஞ்சி வாத்தியார். இப்பொழுது விமானம் கீழே இறங்க போகிறது, எல்லோரும் பெல்ட்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தாள் ஏரோஸ்டஸ். சாஸ்திரிகளும் அம்மாஞ்சியும் பெல்ட்டை மாட்டிக்கொண்டனர். சாஸ்திரிகளே, உம்ம ஆயுசிலே பெல்ட் போட்டுக்கொள்வதற்கு உமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பாரு என்று சாஸ்திரிகளை பரிகாசம் செய்தார் அம்மாஞ்சி. அது மட்டுமா, சாம்பசிவ சாஸ்திரிகள் வாஷிங்டன் ரிட்டர்ன் என்று வேற சொல்லிக் கொள்ளலாமே என்றான் டில்லி பஞ்சு. விமான நிலையத்தில் மேரேஜ் பார்ட்டியை அழைத்து செல்ல ராக்ஃபெல்லர் உறவினர்கள் கார்களோடு வந்து காத்திருந்தனர். மேரேஜ் பார்ட்டி வரப்போகிற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுவதும் பரவிவிடவே விமான நிலையத்தில் பெருங்கூட்டம் கூடிவிட்டிருந்தது. அம்மாஞ்சி, வெளியே பார்த்தீரா கூட்டத்தை? எள்ளு போட இடமில்லை என்றார் சாஸ்திரிகள். அப்படியா என்று கூறிய அம்மாஞ்சி வாத்தியார் சட்டென்று இடுப்பில் செருகியிருந்த பொட்டலத்தில் இருந்து 4 எள்ளை எடுத்து போட்டு பார்த்தார். இதெல்லாம் வெள்ளைக்காரால் தேசம், கண்ட இடத்திலே குப்பை போடக்கூடாது என்றார் சாஸ்திரிகள். அம்மாஞ்சி வாத்தியார் விமானத்தை விட்டு இறங்கியதுதான் தாமதம். பத்திரிகை நிருபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கேமராக்காரர்கள் பல கோணங்களில் அவரை படம் எடுத்துக் கொண்டனர். உங்கள் பெயர்
ஒரு நிருபர் கேட்டார். அம்மாஞ்சி, நீங்கள் கீழே போட்டீர்களே, அதற்கு என்ன பெயர்? எள்ளு. என்ன, ஹெல்லா? அதை ஏன் கீழே போட்டீர்கள்? நான் ஆகாசத்திலே தான் விட்டேன், அது கீழே விழுந்து விட்டது. ஹெல்லுக்குள் என்ன இருக்கிறது? எண்ணெய். எண்ணெய் என்றால் ஆயில். ஆயிலா? அவ்வளவு சிறிய வஸ்துக்குள் ஆயிலா? வண்டர்ஃபுல் என்றனர் நிருபர்கள். அவ்வளவுதான். வாஷிங்டன் பத்திரிகைகளில் எல்லாம் அம்மாஞ்சியின் புகைப்படத்துடன் எள்ளுக்குள் ஆயில் இருக்கிறது என்னும் மகத்தான உண்மையை கண்டுபிடித்துள்ள இந்தியன் சாஸ்திரி, அதாவது சயின்டிஸ்ட் என்ற செய்தியை பிரசுரித்து பெரும் பரபரப்பை உண்டாக்கிவிட்டனர். உடனே அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் கம்பெனி முதலாளிகளும் பூதத்துவ ஆராய்ச்சி நிபுணர்களும் அவசரமாக சயின்டிஸ்ட் அம்மாஞ்சியை பேட்டி காண புறப்பட்டு விட்டார்கள். எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிற மர்மத்தை சயின்டிஸ்ட் அம்மாஞ்சி டெலிவிஷன் பேட்டியில் விளக்கி சொல்லுவார் என்று மாலை பத்திரிகைகளில் இன்னொரு செய்தி வெளியாயிற்று. ராக்பெல்லர் உறவினர்களுக்கு கல்யாண கோஷ்டியினரை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தனர் மூர்த்தி தம்பதியர். அப்புறம் எல்லோருக்கும் கான்ஸ்டிடியூஷன் அவென்யூ வழியாக ஜார்ஜ் டவுனுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பக்கத்தில் 8 கார்கள் செல்லக்கூடிய அளவுக்கு மிக விசாலமாயிருந்தது அந்த சாலை. ஜானவாச ஊர்வலத்துக்கு ஏற்ற இடம், ரொம்ப அழகா இருக்கிறது என்றார் மாமா. நடத்திவிட்டால் போச்சு, அதையெல்லாம் தீர்மானிக்கத்தானே வந்திருக்கிறோம் இங்கே. நகரம் பூராவையும் ஒருமுறை நன்றாக சுற்றி பார்த்து விடலாம், பிறகு ஒவ்வொன்றாக முடிவு செய்வோம். ஜார்ஜ் டவுனில் தான் நாம் எல்லாம் தங்க போகிறோம் என்றார் மூர்த்தி. மெட்ராஸ் மாதிரி இங்கேயும் ஒரு ஜார்ஜ் டவுன் இருக்கிறதா? அப்படின்னா ரொம்ப சௌரியமா போச்சு. கொத்தவால் சாவடி கூட இருக்கும் என்றார் சாஸ்திரிகள். ஓய், கொத்தவால் சாவடியும் கிடையாது, கொண்டித்தோப்பும் கிடையாது. பேஷான இடமையா இது, வந்து பாரும் ஒவ்வொரு வீட்டையும் என்றார் பஞ்சு. நமக்கெல்லாம் ஜார்ஜ் டவுனில் தான் ஜாகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றார் மிஸ்ஸஸ் மூர்த்தி. கார்கள் ஜார்ஜ் டவுன் ஜாகைக்கு முன்னால் போய் நின்றன. அம்மாஞ்சியும் சாம்பசிவ சாஸ்திரிகளும் காரை விட்டு இறங்கியதுதான் தாமதம். உடனே ஸ்நானத்துக்கு புறப்பட்டு விட்டனர். இருவரும் இன்னொரு காரை எடுத்துக்கொண்டு போட்டமேக் நதிக்கரை ஓரமாகவே துணி துவைப்பதற்கு வசதியாக கல் இருக்கிறதா என்று பார்த்தபடியே போய்கொண்டிருந்தார்கள். அதோ அதோ ஒரு கல் என்றார் சாஸ்திரிகள். டிரைவர் சார், நிறுத்துங்கோ என்றார் அம்மாஞ்சி. டிரைவர் காரை நிறுத்தியதும் இருவரும் நதியில் இறங்கி கல்லை வட்டமாக புரட்டி போட்டுக்கொண்டு வேட்டி துவைக்க தொடங்கினர். அவர்கள் இருவரும் துணி துவைக்கும் சத்தத்தை கேட்டுவிட்டு சாலையில் போய்கொண்டிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து வந்துவிட்டனர். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த இடத்தில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது. வாஷிங்டனில் கூட ரொம்ப பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார்கள் போலிருக்கிறதே. நாம் வேட்டி துவைப்பதை ஒரு அதிசயமாக பார்த்து கொண்டு நிற்கிறார்களே என்றார் சாஸ்திரிகள். ஆமாம், மெட்ராஸில் கூவம் நதியிலே எருமை மாடுகள் குளிப்பதை நம்மூர்காரர்கள் வாராவதி வேல் கவிந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதில்லையா? அந்த மாதிரிதான் என்றார் அம்மாஞ்சி. மடேர் மடேர் என்று கல் மீது வேட்டியை ஓங்கி அறைந்தார் சாம்பசிவ சாஸ்திரிகள். துணியால் ஓங்கி அடித்து கல்லை உடைக்க பார்க்கிறார் என்றார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர். இதற்குள் அம்மாஞ்சி ஈர வேட்டியை பிழிந்து பொசுவி ஒற்றை கையால் 4 தடவை தும்முகிற மாதிரி பட்டார் பட்டார் என்று உதறினார். கரையில் கூடியிருந்தவர்கள் அதை கண்டு சிரித்தார்கள். வேட்டியை பிழிந்து உதறுவதை கூட ஒரு பெரிய கலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே இந்த அமெரிக்கர்கள் என்றார் அம்மாஞ்சி. வேட்டியை செர்ரி மரம் ஒன்றில் கட்டி காய வைத்துவிட்டு இருவரும் நதியில் மூங்கி குளித்தார்கள். சாஸ்திரிகள் தண்ணீரில் மூங்கி எழுகிற போதெல்லாம் ஹரி ஹரி என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டு கோஷித்தார். கரையில் நின்று கொண்டிருந்த ஹாரி என்ற பெயருடையவர்கள் எல்லாம் தங்கள் பெயரை தான் சொல்கிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள். குளித்து முடித்ததும் சம்புடத்திலிருந்து விபூதியை எடுத்து குழைத்து நெற்றியில் இட்டுக் கொண்டார் அம்மாஞ்சி. ஈரமாக இருந்த விபூதி உலர்ந்த பொழுது அம்மாஞ்சியின் நெற்றியில் பட்டையாக 3 வெள்ளை கோடுகள் பளிச்சிட்டன. அதை கண்டுவிட்ட பத்திரிகை நிருபர்கள் பாய்ந்தோடி வந்து அம்மாஞ்சியையும் சாஸ்திரிகளையும் நிற்க வைத்து படம் எடுத்துக் கொண்டார்கள். நெற்றியில் பளிச்சிட்ட 3 கோடுகளை ஒரு நிருபர் இன்ச்சு டேப்பால் அளந்து கொண்டு போனார். 2 Indian scientists take their bath in river Potomac. The secret of the sacred powder என்று பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அமெரிக்க மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி படித்தனர். அம்மாஞ்சியும் சாஸ்திரிகளும் செர்ரி மரத்தில் உலர்த்தியிருந்த வேட்டியை எடுத்து கட்டிகள் கொள்கிற பொழுது கேமராக்காரர்கள் அவர்களை துரத்தி சென்றனர். அடடா, இந்த நிருபர்கள் நம்மை வேஷ்டி மாட்டிக்கொள்ள கூட விடமாட்டார்கள் போலிருக்கே
என்றார் சாஸ்திரிகள். அது மட்டுமா, டெலிவிஷன்ல வேற இன்டர்வியூ இருக்காம் என்றார் அம்மாஞ்சி. நீர் எள்ளை பற்றி பேசும், நான் விபூதியை பற்றி ஒரு லெக்சர் அடிச்சுடுறேன் என்றார் சாஸ்திரிகள். அவர்கள் இருவரும் ஜாகைக்கு திரும்பி வந்ததும், 2 பேரும் எங்கே போய்விட்டீர்கள்? இவ்வளவு நேரம், மணி 12 ஆக போகிறது. வந்த வேலையை கவனிக்க வேண்டாமா என்று கேட்டார் ஐயாசாமி. ஸ்நானம் செய்ய போட்டோமேக் ரிவருக்கு போயிருந்தோம். அங்கே ஜனங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து வருவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது. எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிறது என்கின்ற ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேனாம். நல்ல வேளை, எள்ளையே நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லாமல் விட்டார்களே என்றார் அம்மாஞ்சி. 1 மணிக்கு நாம் எல்லோரும் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருடன் வெளியே போய் 2 மாளிகைகளை பார்த்து விட்டு வர வேண்டும். ரொம்ப பெரிய மாளிகையாம். ஒன்றில் பெண் வீட்டுக்காரர்களும் இன்னொன்றில் பிள்ளை வீட்டுக்காரர்களும் இறங்கிக் கொள்ளலாம் என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் சொல்கிறார் என்றார் மூர்த்தி. ராவு காலத்துக்கு முந்தையே புறப்பட்டு விடலாமா என்று கேட்டார் மாமா. முக்கியமாக அப்பளமிடுவதற்கும் உலர்த்துவதற்கும் இடத்தை பார்த்து முடிவு செய்யணுமே என்று கவலைப்பட்டாள் அத்தை. சம்மர் ஹவுஸில் நமக்காக ஹெலிகாப்டர் காத்து கொண்டிருக்கிறதாம். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அத்தையையும் பாட்டியையும் ஹெலிகாப்டரில் அழைத்து கொண்டு போய் வாஷிங்டனில் உள்ள மொட்டை மாடிகளை எல்லாம் ஒன்று விடாமல் காட்டப் போகிறாளாம். எந்த மாடி தேவையானாலும் அந்த மாடியில் அப்பளம் உலர்த்துவதற்கு சர்க்காரிடம் பர்மிஷன் வாங்க முடியுமாம் என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஹெலிகாப்டரில் ஏரியல் சர்வேயா என்று கேட்டார் மாமா. ரொம்ப சௌரியமா போச்சு. ஒவ்வொரு மாடியா ஏறி இறங்கணுமேனு பயந்துட்டு இருந்தேன் என்றாள் அத்தை. பகல் 1 மணி இருக்கும். எல்லோரும் கிளம்பி வழியில் உள்ள தெருக்களை எல்லாம் பார்த்து கொண்டே சம்மர் ஹவுஸுக்கு போனார்கள். ஜார்ஜ் டவுன் ரொம்ப நன்றா இருக்கிறது. பேஷான வீடுகள், தெருக்களும் அகலமாய் இருக்கின்றன. ஷாப்புகளும் ஸ்டோர்களும் நிறைய இருக்கின்றன என்றார் ஐயாசாமி. வெற்றிலை பாகு கடைதான் இல்லை என்று குறைப்பட்டார் அம்மாஞ்சி. ஏன், கொடிமட்டை காலியாகி விட்டதோ என்று கேட்டார் சாஸ்திரிகள். பேசிக்கொண்டே எல்லோரும் சம்மர் ஹவுஸை அடைந்தார்கள். டடா, எவ்வளவு பெரிய மாளிகை! மயனே சிருஷ்டித்த மாதிரி அல்லவா இருக்கிறது என்று வியந்தார் மாமா. இந்த இடம் போதுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். எதேஷ்டம், முகூர்த்தத்தை இந்த வீட்டில்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் ஐயாசாமி. வீடா இது, மாளிகை என்று சொல்லும் என்று திருத்தினார் சாஸ்திரிகள். மெட்ராஸ் கோவிந்தப்ப நாயக்கன் தெரு சத்திரம் கெட்டுது போங்க என்றார் அம்மாஞ்சி. இதிலே ஒரு ரூமுக்கு இணையாகுமா அது என்றார் சாஸ்திரிகள். துணி உணர்த்துவதற்குத்தான் கொடியே இல்லை என்றாள் அத்தை. கொடி என்றால் என்ன என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். பிளாக் என்று அம்மாஞ்சி தமக்கு தெரிந்த இங்கிலீஷில் அதை மொழிபெயர்த்து சொல்லிய பொழுது லல்லியும் பஞ்சுவும் சிரித்துவிட்டு கொடி என்றால் என்ன என்பதை மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு புரியும்படி விளக்கி சொன்னார்கள். தெருவில் முகூர்த்த பந்தல் போடுகிற பொழுது அந்த ஆட்களிடம் சொல்லி அப்படியே கொடியும் கட்டிக்கொள்ளலாம். இதற்கெல்லாம் ராக்ஃபெல்லர் மாமியை தொந்தரவு செய்யக்கூடாது என்றாள் பெண்ணுக்கு அம்மா. சரி, மாடியில் ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கிறது. அத்தை, பாட்டி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, லல்லி 4 பேரும் வாருங்கள் போகலாம் என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். வெங்கிட்டுவும் அவர்களோடு தொற்றிக்கொண்டான். அத்தை, பாட்டி ஜமாவை ஏற்றிக்கொண்ட ஹெலிகாப்டர் ஜம் என்று வானில் பறக்க தொடங்கியது. Stay tuned for chapter 4.